என்ன பண்ணுறீங்க நீங்கள்? போடவே கூடாதுன்ற என்ன குடு குடு குடு. பெர்ராகுதுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோ. ஆ பெர்ராகுது கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோ. போடுவா கவி லைட் அடிங்க. லைட் அடிக்காதீங்க. இப்படி எதுவுமே தெரியல எனக்கு. மெடிடேஷனில் எதுவுமே தெரியல. ஃபுல் பிளாக்காக தான் இருக்குது. டார்ச் அடிங்க. கொஞ்சம் டார்ச் லைட் என் பாக்கெட்டில் இருக்குது. ஹைட்ல யார் நிற்கிற மாதிரி இருக்காங்க. லைட் அடிங்க. பவர் கம்மியாக. யாரு வவால் படுது. நடக்கிற மாதிரினா கேட்குதா? யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி லைட்டாக சவுண்ட் கேட்குதுண்ணா. பின்தொடர கேமரா போய் இன்ட்ரோ பேசுகிறாங்க. லைன் இல்லை. நம்ம முடிஞ்ச மாதிரி நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டு கிளம்பும். ஏன்னா ரொம்ப நேரமே இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கோஸ்பம்ஸ் வீடியோ. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக நான் குட்டிப்புலி என் குட்டிப்புலியோட ஃப்ரெண்டு 3 பேர் வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் பற்றி எனக்கு ரீசெண்டாக குட்டிப்புலி மூலியமாக தான் தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த லொக்கேஷன் வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பில்டிங் வந்து ஒரு ஆஃபீஸாக இருந்திருக்கு. இந்த ஆஃபீஸில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ சில வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணை வந்து 2 பேர் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த மன உடைச்சலுக்காக இந்த பொண்ணு வந்து இந்த பில்டிங் வந்து சூசைட் பண்ணி இறக்குறதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பில்டிங்கில் வந்து யாருமே வர முடியலையாமா. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பில்டிங்குமே வந்து கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சு. அண்ட் இந்த பில்டிங்குள்ளே வரவங்க எல்லாருக்குமே வந்து ரத்த காவு வாங்காதவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதனால ஒருத்தர் கூட வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கூட இந்த பில்டிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வரவே மாட்டாங்களாமா. நைட் டைம்லையும் சரி, பகல் டைம்லையுமே சரி. ஒரு மர்மமான பில்டிங் இது. அண்ட் ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து குட்டிப்புலி வந்து இந்த லொக்கேஷன் வந்து மார்னிங்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவனுக்குமே வந்து சில அமானுஷமான விஷயங்கள்லாம் வந்து மார்னிங்கே அவன் பார்த்து தான் என்கிட்ட சொன்னான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் வந்து ஒரு ரோட் டச்சில் இருக்கிறதுனால வந்து எங்களால் வந்து ரொம்ப நேரம் இந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியாது. அதிகமாக நாங்கள் வந்து சவுண்டாகவும் நாங்கள் எங்களால் பேச முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பில்டிங் ஃபுல்லாக இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டோம். ஸோ குட்டிப்புலிகிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். குட்டிப்புலி ஸோ எல்லோரும் ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ரோட் டச்சிலே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ளோர் கிட்டே இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கு மார்னிங் டைமில் நானும் என் ஃப்ரெண்டு வந்திருந்தோம். சத்தியமாக ஒரு சொல்ல முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். எப்படின்னா, அது பேயானு எங்களுக்கு தெரியல, இல்லை ஆள் யாராச்சும் எங்களை லாங்லேருந்து வாட்ச் பண்ணி எங்களை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மணிபுரம் அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை எப்படி சொல்கிறது, யாரும் எங்களை லாங்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், இந்த கை இப்படி ஆடுறேன்னா அந்த ஷேடோ தருது. சேம் இதே மாதிரியே ஒரு 3 பேர் இப்படி ஒளிஞ்சிருந்து எங்களை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அதேமாரி எனக்கு கேப்சர்லாம் நான் அந்த வீடியோவில் பண்ணியிருந்தேன். யாரும் நான் அட்டாக்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எப்படியாவது இந்த லொக்கேஷன் வந்தே ஆகணும் நம்ம கண்டிப்பாக அப்படின்னு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படியாச்சும் நம்ம கண்டிப்பாக எடுத்து அவனுக்கு மணிபுரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை வர வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரோட் டச்சில் இருக்கிறதுனால
சம்திங் ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் வரலாம், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எடுக்கணும்னு இது பிரச்சனை இல்லாமல் போகணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அது நம்ம ஃப்ரெண்டோட ஒப்பீனியன் கேட்டு சொல்லுங்கள். ஹாய் கைஸ், நான் புதுசாக வீடியோவில் அதிகமாக வந்திருப்பேன். ஃபஸ்ட் டைம் அண்ணன் கூட வந்திருக்கேன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படிலாம் எடுக்கணும், அண்ணங்கிட்டேருந்து நிறைய நம்ம கற்றுக்கணும், நிறைய அண்ணங்கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்குறேன், அண்ணங்கிட்டேருந்து நிறைய கற்றுப்பேன் இந்த வீடியோவில். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பிளேஸ்லாம் போயிட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல வரும்போது அண்ணா சொல்லியிருந்தாரு, இதெல்லாம் ரொம்ப நீ பார்த்து பண்ணி நிறைய சொல்லியிருக்காரு. ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணங்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கணுன்ட்டு தான் அந்த வீடியோவில் வந்திருக்கேன். நான் கற்றுட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பயப்படுவான், நான் பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் உள்ளே வரும்போதே அப்படியே படப்படன்னு நெஞ்சே படப்படன்னு நினச்சி உங்களுக்கு வரும்போது பயமாக இருக்குது எனக்கு. சரி, எனக்கு பயமாக இல்லைன்னா லைட்டாக என்னன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இந்த மாதிரி கை அச்சிகள் பகல் டைமில் அந்த ரத்தம் அவங்க அந்த கை நீங்கள் கைஸ் நீங்கள் இதை கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா இந்த மேலே ஏற எல்லா படிக்கட்டு இடத்துலையும் இந்த மாதிரி யாரோ வச்சு பூசணை எதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் என்ன கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள், நான் சும்மா சொல்ல, கரெக்டாக நோட் பண்ணினா தெரியும். சரி, அப்படியே வரலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த கேமரா வச்சு நைட் விஷயம் கொடுத்து. ஓகே, வவால் தானே இருக்கு. உள்ளே வராதீங்க, வெளியே தானே பார்க்குறேன். ஏன்னா உள்ள பாம்பு எதுக்கு இருக்க சான்ஸ். ஐயோ உஷாரு ப்ரோ. நீங்கள் உள்ளலாம் போகிற மச்சான். ஏன்னா கொத்த பவாலு ப்ரோ, முஸ்லிம் ஓடியது பவாலு. மேலே பிடிச்சி ரிமூவ் பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. இடம் தோணுது, ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. பயமாக இல்லைன்னு பயம் இல்லை ப்ரோ. நம்ம பவால் ப்ரோ யாரும் நடக்கிறாங்க ப்ரோ. ஃபாலோ பண்ணுறது தான் தோணுது. மேலே போய் பார்த்துடலாமா? மேலே போய் பார்க்கலாம். ஈராரா படிக்கட்டில் ப்ரோ பார்த்து போங்க ப்ரோ ஃபஸ்ட்டு. எனக்கு வேறு பயமுறுத்துறது. நான் ஏன்டா பயம்படுத்துறேன், இருக்கிறத சொல்கிறேன்டா. கரெக்டாக ப்ரோ 100% இல்லை. கரெக்டாக சவுண்ட் கேட்டுது. கரெக்டாக மேலே நடந்து போனாங்க. ஆமாம், கிடைச்சி நான் சவுண்டு கேட்ட உடனே ப்ரோ அந்த பொண்ணு தான் ப்ரோ. ப்ரோ மணி ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ. தனியாக போகாதீங்க. டீ ஒருத்த பொண்ணு இருறோம். அப்புறம் அவர் ஓடியாந்துருவார். நீ குருவில் இருந்து எப்படி வருவார்? மேலே யாராச்சும் இருக்கீங்களா? பொறுமையாக நடந்துவாங்க, கொஞ்சம் பேச வேண்டாம், சைலண்டாக இருக்கும். மச்சான் கூடிய பின்னாடியே வா, அப்போ தான் ஓரத்துக்கு பின்னாடியே வாங்க. ஃபுல்லாக கைஸ் வவால் ஹாய். இந்த பாருங்க கை வச்சு சொன்னீங்க. நீங்களே இப்போ பேசுறீங்களா மேலே?
உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக இந்த பில்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? சும்மா நேரம் மாட்டோம் ஓடலாம் ப்ரோ கீழே. யாரும் இங்கே வராங்க, இங்கே வராங்க, மேலே வராங்க ப்ரோ. ஸ்டெப் அப்படியா? கிளியராகி இங்கே சரி வா வா வா. அக்கா ஃபுல்லாக மாட்டேன்றா. ப்ரோ என்ன கீழே இருக்காங்க பார்த்து வேண்டாம் வேண்டாம் உள்ளே பார்த்தாவில் ஃபுல்லாக ஒவ்வொரு தான் ப்ரோ. உள்ளே போகணும். என்னாச்சு ப்ரோ? சரி ப்ரோ இதுள்ள நிறைய இருக்குது ப்ரோ. அன்றைக்கி பகல்லே ஒரு முசுன்னு வந்துச்சு ப்ரோ. உள்ளே போகாதீங்க. படிக்கணும் ப்ரோ. இவ்வளோ பொருள் இருக்குது ப்ரோ. மணி ப்ரோ எப்படி ப்ரோ இவ்வளோ பொருளெல்லாம் விட்டுட்டு சத்தியமாக எனக்கு ஓரமாடா. யாரு பாட்டில் ஊர்லாம் உடையுது ப்ரோ. போலீஸா? இல்லையா கார் எதுவும் வந்து நிற்குது. போலீஸா? கால்ரா கால்ரா ப்ரோ. ரிஸ்க்கு போலீஸ் தான் ப்ரோ. பேசிடலாமா போயிட்டு? ரொம்ப ரிஸ்க்கு சத்தியமாக. எப்படி சொல்கிறீங்க? போலீஸ்னா அந்த ப்ளூ ரெட் லைட் எரிஞ்சுது. கன்ஃபார்ம் பார்த்தேன். பார்த்துறீங்களா? கன்ஃபார்ம் பார்த்தேன் ப்ரோ. இந்த இடத்துல நல்லாவே தெரிஞ்சுது ப்ரோ. அதனால தான் கன்ஃபார்ம் போலீஸ் ப்ரோன்ட்டு நான். சரி ஓகே போய் பேசிட்டேன். பேசலாமா? நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாமா? கேமரா கட் பண்ணிட்டோமா? இல்லை கேமரா ஆன்ல விட்டேன். ஆனால் காமிச்சாங்க இந்த சைடில் பார்ப்போம். அந்த லைட் எரிஞ்சிருந்ததுன்னா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். பார்த்தேன். கன்ஃபார்ம் பார்த்தேன். படிக்கட்டில் லைட் ஆன் பண்ணு. பரவாயில்ல லைட் ஆன் பண்ணு.
ப்ரோ போலீஸ் தான், ஆனால் போயிட்டாங்க. போயிட்டாங்க. எப்படி சொல்கிறீங்க? அது கண்ணு தெரியும். கன்ஃபார்மா? போயிட்டாங்க, கன்ஃபார்ம் போயிட்டாங்க. இல்லை போலீஸ் இல்லை ப்ரோ, அவங்க வந்திருக்காங்க. நம்ம லைட்டாக தெரிஞ்சு அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. படிக்கட்டில் யாரும் நின்றுருக்காங்க நாங்கள். படிக்கட்டில் யாரும் நின்றுருக்காங்க நாங்கள். போலீஸா? போலீஸ் இல்லை, தெரில யாருன்னு தெரில. ரொம்ப போன மாதிரி படிக்கட்டில் இப்போது இங்கேயா? ஆமாம், லைட்டாக இப்போ போலீஸ் யாரும் சுற்று போடுறாங்களா இல்லை பேய் அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு புரியல. லைட்டாக டி மச்சான் நீ கூடியறா போடு. அவர் பின்னாடியே விட்டுருவோங்க. இங்கேயா ப்ரோ? ஆமாம், இங்கே தான். இங்கே பார்த்து ப்ரோ. அதான் நான் சொல்லியா போயிட்டு பார்த்தியா போலீஸ் அவர்கிட்ட சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறாரு. ஐயோ பயமாகவே இருக்குது ப்ரோ. ப்ரோ சருன்னு போகாதீங்க ப்ரோ, பயமாகுது ப்ரோ உங்களுக்கு. வாங்க ஏன்னா மண்டியில் எண்ணில் போட்டு இல்லை போதுங்க. யாருக்கு மேலே? உங்கள் பேர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாம், நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ப்ரோ பார்த்து ப்ரோ, உஷாரு. யார் இந்த பில்டிங்குள்ளே வந்தாலும் ரத்த காவு வாங்காம விட மாட்டீங்களாமே, அதெல்லாம் உண்மையா? கேட்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருந்தா எங்களை ஏதாச்சும் பண்ணுவீங்களா? ஆனால் ப்ரோ விளையாட்டு இணையாகும். நான் பார்த்துக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் இருக்கணும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் வரும், க்ளோஸில் ஆகும். அப்புறம் நான் பார்க்கறதுக்கு இல்லாமல் போயிட்டேன். என்ன ப்ரோ ஆகுது? உங்களை இப்போ நான் பார்க்க முடியுமா? நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து உங்களை நான் சரியாகவே பார்க்கல. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்கனால சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா? எனக்கு உங்களோட அழகான மூஞ்சை நான் இப்போ பார்க்கணும். நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பார்க்கலாமா? கையெல்லாம் ஒத்துட்டு ப்ரோ கேட்டுகிட்டே இருக்கு. ப்ரோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து லைட்டாக மேலே கேட்குற மாதிரி இருக்குது, கீழே கேட்குற மாதிரி இருக்குது. எங்களுக்கு பின்னாடி இவன் எட்டி பார்த்துருந்தா பின்னாடி கேட்டுனதுக்காக தான் இவன் எட்டி பார்த்துன்னு இருக்கான் கீழேருந்து. ஆனால் உங்களுக்கு மேலேயும் கேட்குது, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, எப்படின்ட்டு புரியல. புரிஞ்சிக்கவே முடியல, இங்கே தான் இருக்குன்னே தெரியும். இது தான் ப்ரோ நீ கீ வேணும். நான் இந்த இடத்துல பார்த்து இல்லை தாத்தா இது தச்சு வாய் வளருது. தூசி பறகுது அதிகமாக. கீழே கேட்குது சவுண்டு. அந்த ஆன்மாவை சந்தித்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்கலான்னு முடிவு பண்ணோம். இதுக்காக நாங்கள் ரிச்சுவலை செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எதிர்பாராத நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடந்துச்சு. இதெல்லாம் எப்போ போங்க நீங்கள்? நானும் போட்டுக்கிட்டா? உங்களை நான் இந்த இடத்துலையே நான் இந்த வேலைக்கே நான் சேர்க்க மாட்டேன் உங்களை. ஏன் இது எவ்வளோ ரிஸ்க்குன்னு எனக்கு தான் தெரியும். நைட்டில் பச்சை கறிலாம் எடுத்துகிட்டே வரக்கூடாது. ஐயோ இது வரும் ப்ரோ.
நைட் நேரத்தில் கறி எடுத்துகிட்டு வந்தாலே ஆபத்துன்னுவாங்க. இந்த பச்சைக்கறி வேறு ப்ரோ. இப்படிலாம் பயன்படுத்து ப்ரோ. வீட்டுக்கு வரையும் போகணும் ப்ரோ. இதான் உண்மை. யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் வீட்லேயுமே சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், இந்த மாதிரி நைட் நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வராதீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி எதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவே நிறைய டைம் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. ப்ரோ வந்துச்சு ப்ரோ. வந்துச்சு ப்ரோ. அசைது ப்ரோ. கறி அசைது ப்ரோ. ஐயோ ஃபோக்கஸ் ஆகல ப்ரோ. மணி ப்ரோ கேமரா ஃபோக்கஸ் ஆகல ப்ரோ. நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி தெரியும். உங்களுக்காக தான் நான் பச்சை கறி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தாராளமாக வந்து நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போறீங்களா? நாங்கள் இங்கே இருக்கிறதுனால வரத்துக்கு பயப்படுறீங்களா? ஐயோ ப்ரோ அது என்ன சொல்லுங்க ப்ரோ. சத்தியமாக ஒரு மாதிரி கையெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 நிமிஷம் மட்டும் நம்ம கீழே போயிட்டு வரணும் அமைதியாக. ஏன் கீழே எடுத்துகிட்டு போவாங்க. நம்பிக்கை இருக்குது. கேமரா இங்கே இருக்கிறதுனால மேபி ப்ரோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. பயப்படலாம். கீழே மட்டும் போயிட்டு வரலாம். நாத்தடிக்குது இந்த கறியில். சரி பார்ப்போம். நான் ஏன் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ. மெழுகுவத்தி ஏற்றின்னு வந்துட்டுமா ஒன்று கையிலேயே பயமாக இருக்குது. லைட்டு கூட ஆன் பண்ணல. ஏய் அமைதியாக இருக்கீங்க மயிறு. நம்ம மரியாதை தான் பேசுவோம். ப்ரோ மரியாதை தான் ப்ரோ. உனக்கு ரத்த காவத்தோட ஓ ப்ரோ ஆனால் ப்ரோ எல்லாம் அக்கா சாரிங்கக்கா. இப்போ நாங்கள் கீழே போகிறோம். தாராளமாக வந்து இப்போ நீங்கள் இந்த கறியை எடுத்துகிட்டு போகலாம். கறி விட்டு ஏய் உங்களுக்கு தான் இப்போ நாங்கள் எடுத்து வந்து சாப்பிட்டேன். என்ன ப்ரோ என்ன ஸ்லாங் ப்ரோ இது. ஏய் வாடா டே நீ என்ன அங்கே நின்று. கண்ணு சொல்லல மெயில் ப்ரோ. கறி சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது சரியா? ஒரு 2 நிமிஷம் சவுண்ட் மட்டும் கேப்சர் பண்ணு. ஓகே சவுண்ட் கேட்குது. சவுண்ட் கேட்குது. சாப்பிட போது நினைக்கிறேன். சாப்பிடுது. அது ரொம்ப தான் போது மேலே கேட்குதா? ஆமாம் கைஸ் சத்தியமாக சொல்கிறேன். அல்ல எங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணதே இல்லை. இப்போ நான் வந்து நேருக்கு நேராக வந்து இப்போ நான் அதுக்கு எனக்கு ஃபீட் பண்ண போகிறேன். நேருங்க என்ன பண்ண போறீங்க? என்ன ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியாது. என்ன பிளான் போட்டு வெயிட் பண்ண நான் ஒரு பிளான் யோசிச்சிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி தெரியல. இப்போ நான் மேலே போய் பார்க்கலாம். ப்ரோ வேணாம் ப்ரோ. ஒரு மாதிரி தொண்டு ப்ரோ. ப்ரோ சத்தியமாக ஓப்பனாக சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு கேட்ரிங் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு பிரியாணி எடுத்துன்னு வந்தோன்னா கழுவி ஊற்றுவாங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை அது பிரியாணியாக அப்படி சொல்லுவாங்க ப்ரோ. பச்சை கறியெல்லாம் எடுத்துன்னு வந்து ப்ரோ வேணாம் ப்ரோ. சூட்டடி வாங்க ப்ரோ. தடுக்குது ப்ரோ. மெழுகுத்தி காலில் ஊற்றி தடுக்குது ப்ரோ. என்ன சத்தியமாக ப்ரோ.
ப்ரோ நான் என் ப்ரோ விளையாட்டுக்கு சொல்ல போகிறேன் ப்ரோ. நான் என் ப்ரோ விளையாட்டுக்கு சொல்கிறேன் ப்ரோ. மணி ப்ரோ சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன். நீ வாடா என்னடா பண்ணுற? அதுதான் அதான் நல்லா சாப்பிட்டீங்க போல வயிறு நிறைய. நாங்கள் நல்ல பசங்க தாங்கக்கா. உங்களுக்கு வருஷம் டொனேட் பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எடுத்துட்டு போயிச்சா ப்ரோ என்ன சொல்கிறீங்க? ஐயோ ப்ரோ ஓ மை காட். கன்ஃபார்மாக வரும். மணி ப்ரோ நான் சொன்னேன் ரத்த வாடகை வந்துருக்கு ப்ரோ. கை என்ன அச்சிருக்க பாருங்க. பாருங்க ஷேடோ இது ப்ரோ. இது பாருங்க அந்த இது தெரியுது ப்ரோ. இது பாருங்க ப்ரோ அந்த இது பாருங்க ப்ரோ. இந்த இடத்துல ஏதோ ஆயிருக்கு ப்ரோ. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? போடவே கூடாதுன்ற என்ன கொடு பெர்ராகுதுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோ. ஆ பெர்ராகுது லைட்டாக பார்த்துக்கோ. போடுங்க கவி. லைட் அடிங்க. லைட் அடிக்காதீங்க. இப்படி எதுவுமே தெரியல எனக்கு. நைட் விஷனில் எதுவுமே தெரியல. ஃபுல் பிளாக்காக தான் இருக்குது. டார்ச் அடிங்க. வச்சு டார்ச் லைட் அடிங்க. என் பாக்கெட்டில் இருக்குது. ஆயிட்ல யார் நிற்கிற மாதிரி இருக்குங்க. லைட் அடிங்க. பவர் கம்மியாக. யாரு? தெரிஞ்சா சரி கொஞ்ச நேரம் பேசாதீங்க. 2 பேர் பேசுங்க. ப்ரோ அமைதியாக இருக்கணும். ப்ரோ எங்கே போகிறீங்க? ப்ரோ வேணாம் ப்ரோ. இவ்வளோ மணி ப்ரோ வேணாம் ப்ரோ. எங்களை எதுவுமே நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். வேணும்னா நீ தண்ணி எடுத்துக்கோ. எங்களை எதுவுமே பண்ணாத. லெக் பீஸ் பிடிக்குமா? மணி ப்ரோ சொல்றது கேளுங்க ப்ரோ. ப்ரோ கிட்டலாம் போகாதீங்க ப்ரோ. நீங்கள் பயமா இருக்குது ப்ரோ. சத்தியமாக இது பிடிச்சிருவோம். நான் அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா ப்ரோ வேணாம் ப்ரோ. நீங்கள் அங்கே போங்க. அவங்கள்ட்ட போங்க. ப்ரோ லைட் ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் ஒண்டியா போய் தான் ப்ரோ பண்ண போகிறீங்க. லைட்டாக பண்ணுறோம் மச்சா. லைட்டாக பண்ணுறான் இந்த ஒருத்தன். ஹவுது பில்லாகி மிஸ் பில்லாகி மிஸ்ரலாகி. ஐயோ கை சாரி கேஸ். எங்களை எதுவுமே பண்ணாமல் கையை போட்டு வாங்கிட்டு போயிடு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ப்ரோ இவ்வளோ கோர்ஸில் சரியா? ப்ரோ மணி ப்ரோ இவ்வளோ க்ளோஸாக ப்ரோலாம் ப்ரோ வேணாம் ப்ரோ. சொல்கிறது கேளுங்க ப்ரோ. ப்ரோ மூவ் ஆஃப் ப்ரோ. நீ கை பாரு கால் பாருன்ற மொத்தம் பார்த்து பண்ணாக்குறேன். லைவ்ல தெரிஞ்சு ஐயோ அப்படி நிற்குது போடுறா. ப்ரோ மணி ப்ரோ வேணாம் ப்ரோ. ப்ரோ வந்துடும் ப்ரோ. ப்ரோ அது கைக்கு காலுக்கு எதுவுமே இல்லையா ப்ரோ அதுக்கு? ஐயோ ப்ரோ கொடிமா இருக்கு ப்ரோ அதுக்கு. ஐயோ ப்ரோ கை கால்லாம் நடுங்குது ப்ரோ. காணும் தெரியல. ஆ படிக்கல இருக்கியா? ஹேய் இங்கயா? நீ மச்சி இங்கே கவி. ப்ரோ அது உங்களை நோக்கி தான் ப்ரோ வருது. உங்ககிட்ட தான் அது இருக்குது. கறி இருக்குது தான் உங்ககிட்ட வந்து இது. மச்சா பயமா இருக்காடி. ஏய் கவி நீ பரவாயில்ல நீ அங்கேயே இரு. டெய்லி தண்ணி விடாதடா. என்ன நீ அங்கேருந்து வராதா? எங்களுக்கு தான் இருக்குது ப்ரோ
உங்களுக்கு இந்த கறி வேணுமா? அங்கேயா போடா மச்சான் பயங்கர காட்டு ப்ரோ. ரிஸ்க்காக ரொம்ப ரிஸ்க் ஆகுது ப்ரோ. எக்ஸ்ட்ரீமாக ஆகுது. ஓகே நான் உங்களுக்கு கொடுத்துக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் எடுத்துக்கங்க. இது சவுண்டு கொடுக்குது ப்ரோ. ப்ரோ மேலே எதுவுமே இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ மேலே எப்படி ப்ரோ வந்து கீழே இது இவ்வளோ ஆக்ரோஷமாக நடத்திக்கிட்டீங்கன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். எந்த பொருளையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், உங்களையும் விட்டு வைக்க மாட்டேன். உங்களையும் எப்படி அடிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். இப்போ ரெண்டு டைலாக் சொன்னா நீ ஓடி விடுவ பாக்குறியப்பா. ஹவு தி வில் ஆலிமின் ஸ்டில் ஐயோ டேய் மச்சான் வாடா. டேய் வாடா. ப்ரோ வாடா ப்ரோ. தெரியும். குர்ஆன் வச்சு விட்டுலாமா? என்ன என்னன்னு தெரியல. என்ன வச்சிருங்க ப்ரோ. எடுத்துக்கோ கடி எடுத்துக்கோ. உனக்கு தான் அது. டெடிகேட் டு மணி ப்ரோ. உங்களுக்காக தான் எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். மணி ப்ரோ நீங்க வந்து மச்சி இந்த செஞ்சு செயின் வந்துடாத ப்ரோ. உங்களுக்கு தேவையான நாலா பக்கமும் நாங்கள் போட்டோம். ஸோ நீங்கள் ஹாப்பி தான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அப்படியே வராதா இங்கே இருந்தா சரி ஒன்று வந்து அதை சொல்லிட்டு நான் நிற்பேன். போ ப்ரோ. எல்லா ரூம்லையும் போட்டுரு ப்ரோ. ஒரு ரெண்டு இது போட்டுரு ப்ரோ. உள்ளே போங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை. செக் பண்ணி இப்போ உள்ளே இருக்கான்னு கேட்கலாம். ஒன்று ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்கள் கண்ணு வீடியோ கண்டினியூ பண்ணி போயிடலாம். பஸ் என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு சொல்லுங்க. இல்லை ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ. ஆனால் ப்ரோ அட்டாக் பண்ணுற மாதிரி ப்ரோ. யாரும் மாற்றி வச்சாங்க? ஆமாம் ப்ரோ. பஸ் முடிச்சு கிளம்பிடலாம் ப்ரோ. பஸ் முடிச்சு கிளம்பிடலாம். ஆனால் ப்ரோ யாரும் அட்டாக் பண்ணுறாங்க ப்ரோ பின்னாடி வந்து. என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன ஆச்சு ப்ரோ? ப்ரோ இங்கே கேட்டுது ப்ரோ. என் காது பக்கத்தில் கேட்டுது ப்ரோ. வணக்கம் நான் இருங்க. மணி ப்ரோ என் காது பக்கத்தில் கேட்டுது. இதெல்லாம் இங்கே இதெல்லாம் இங்கே வெஸ்ட்டு போட்டுக்கிட்டு நடந்து கிடையாது ப்ரோ. அது பஸ் தூக்கி போட்டுருங்க ப்ரோ. ஆனால் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? இங்கே பாருங்க ப்ரோ. மச்சி இது கேப்சர் பண்ணுறேன். இந்த இடத்துல இங்கே தான் ப்ரோ. அது வெளிச்சம் இருக்குல்ல ப்ரோ. அது மெய்க் ஒன்றும் இல்லை. ஆக்ரோஷமாக இதுக்கு நம்ம இங்கே இருக்குது நல்லதில்லை. பஸ் அதிகமாக பண்ண தேவை. எவரு இதெல்லாம் அப்படி இங்கே தூக்கி போட்டு ப்ரோ. பஸ்ஸாக தூக்கி போட்டுருங்க ப்ரோ. இங்கே தூக்கி போட்டு ப்ரோ. ப்ரோ அங்கேயே வச்சுருங்களா? க்ளவுஸ் இங்கே போடு. அந்த நீச்சி ஸ்மெல்லு கூட வரும். அது பின்னாடி தொடரும் ப்ரோ. பின்னாடி தொடர்ந்து வரணும் முடியல ப்ரோ. ப்ரோ ஆக்கோஸ் சாரி ஸ்மெல் வருதுல. ஆமாம் போயிடலாம். கைஸ் சொல்லு பெருமையாக இந்த சொல்லுங்க. வீடியோ எதுவும் முடிச்சுக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வந்து நல்லது இல்லை. ரொம்ப ஆபத்தாக தெரியுது. குட்டி பிள்ளை சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே அவனுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோ நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.